ஹலோ இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்கணும்னு சொன்னா பிக்மி வந்து இப்ப கிழக்கு மாகாணத்துல பரவலாக யூஸ் பண்ணப்படுது. நானும் ஒரு 2-3 டேஸ்க்கு முதல் என்னுடைய ஃப்ரெண்ட் வெட்டிங்காக வேண்டி எட்டிக்குள்ள போயிருந்தோம். ஒரு 4-5 ரைடு பிக்மியை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதே நேரம் நீங்க பிக்னியை செட்டப் பண்ணலாம் உங்களோட மொபைல்ல இருந்து நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் கொடுத்துருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக்னி ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் என்று கஸ்டமர்ஸ், அதாவது நம்ம பயணிகள் சார்பாகவும் பிக்னில என்ன நன்மை இருக்குன்னு ரைடர்ஸ் சார். ஸோ முதலாவது பிக்னி ஊபர் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு தாமதம் இல்லாமல் குயிக்கா போய் சேரலாம். முதலாவது நன்மை அப்படின்னு. ரெண்டாவது ஃபேர் அமௌண்ட் பிரைஸ் வந்து ஒரு அக்செப்டபிளாக இருக்கும். இதே இது நீங்க ஒரு டாக்ஸி அல்லது யாரையும் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னா இவங்க ஒரு 400-500 ரூபா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்க பே பண்ணக்கூடிய மாதிரி தான் வரும். மூணாவது நன்மை, ஸோ நீங்க ஒரு பிக்னி அல்லது ஊபர் நீங்க போயிட்டு இருக்கீங்க ஒரு டிராவல்ல, உங்களுக்கு சில நேரங்கள்ல ஓகே இது ஒரு சஸ்பீசியஸா இருக்குது, அல்லது நம்ம ஒரு கூட ரூட்டால ஓடுறாரு, அல்லது இது ஒரு நான் சொல்றது வந்து ஒரு நீங்க ஒரு கேர்ள் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அதுலயே பாத்தீங்கன்னு சொன்னா பிக்னில அல்லது ஊபர்ல ஒரு ரெட் அலர்ட் பட்டன் அடிக்கும். ஸோ ஒரு நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு எஸ்டிமேட் டைம் இதுல ஒரு ஒரு 20 மினிட்ஸ்ல போயிடுவாங்க. ஆனா நீங்க அந்த ரைட் பாத்தீங்கன்னு சொன்னா 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும் ஓடிக்கொண்டே இருக்குதுன்னு சொன்னா, இல்ல நீங்க அந்த லைவ் லொகேஷனை ட்ராக் பண்ற நேரங்கள்ல இல்ல இந்த லொகேஷன் கொஞ்சம் பிழைக்குது அப்படின்னு சொன்னா கூட நீங்க அங்க ஒரு செட்டிங் இருக்குது, இந்த ரெட் அலர்ட் பட்டன் அதை கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போலீஸுக்கு கூட அலர்ட் போற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு 3 விதமான பயணிகள் சார்பாக ஒரு நன்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே நேரம் இந்த ஊபர் அல்லது பிக்னில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிற டிரைவர் சார்பா நம்ம நன்மைகளை பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரம் எல்லாம் ஓடலாம். நீங்க செய்ய வேண்டியது உங்களோட டிரைவர் ஆப்ல நீங்க ஆன்லைன்ல எனேபிள் பண்ணி வைக்கிறோம். ஆன்லைன்ல எனேபிள் பண்ணி வச்சுனா, ஸோ நீங்க ரைடு ஓடுறதுக்கு அவைலபிள் சொன்னா அவைலபிள் டு ஆன்லைன் அந்த ஒரு பட்டன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க ஆஃப்லைன் நீங்க இனி ரைடு ஓடலாம்னு சொன்னா ஆஃப்லைன் போட்டு இருக்கு. ஸோ அதே நேரம் உங்களுக்கு ரைட்ஸ் வந்து கொண்டே இருக்கின்றீங்க அவைலபிள்னு சொல்லணும். இது நீங்க ஒரு ஸ்கூல் பிள்ளைகளை ஏற்றுனீங்க அல்லது ஒரு 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 வீதியில பயணிகளுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுவார். ஸோ இப்படியான ஒரு நன்மை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிரைவர்ஸுக்கு இருக்கு. அதையும் தாண்டி நீங்க ஒரு 8 ஹவர்ஸ் நீங்க அலோகேட் பண்றீங்கன்னு சொன்னா ப்ராஃபிட்டபிளா ஒரு 1000 to 8000 நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் மார்ஜின் மட்டும் பார்க்கலாம். அல்லது நீங்க ஃபுல் டைமா ஒரு டிரைவர் தான் அப்படின்னு சொன்னா நீங்க மினிமம் அல்லது மேக்சிமம் ஒரு 12 ஹவர்ஸ் நம்ம அவைலபிள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு நிறைய ஆஃபர் போடுவாங்க. ஒரு 20 ரைட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபா அல்லது 1000 ரூபா இப்படியான ஆஃபர்ஸும் வரும். சில நேரங்கள்ல இன்னும் அந்த மழை நேரங்கள்ல நீங்க ரைட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்குரிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். சில நேரங்கள்லயே உங்களுக்கு ஒரு ஆள் ரைட் போடக்கூடிய எக்ஸ்ட்ரா டிப்ஸ் மாதிரி ஆட் பண்ணி போடுவாங்க. இப்படியான நிறைய நன்மைகள் இருக்குது நீங்க ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது இந்த வவுனியா, கிளிநொச்சி இப்படியான இடங்கள்ல. சில இளைஞர்கள் ஊபர் பிக் மீது நன்மை தெரிஞ்சு அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்க, ஓட வெளிக்கிட்டாங்க. ஆனா இன்னும் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஆட்டோ ஓடுற ஒரு 4-5 ரேட் தான் எடுப்பாங்க. 300 ரூபான்னு சொன்னா இவங்கள்ட்ட 600 ரூபாய் இருக்கும். மற்றாக்கள் 8 ஹவர்ஸ் ஓடுற நேரம் இவங்க ஒரு 2-3 ஹவர்ஸ் ஓடிட்டு அவங்களுக்குரிய அதே 8 ஹவர்ஸ் ஓடுறவங்களுக்குரிய ப்ராஃபிட் அவங்க இது எது கிராஃப்ட் ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. இப்போ சிம்பிள், நீங்க சரியா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனா இதை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பொடியன்ற கேட்ட வீடியோல நீ என்ன தண்ணி ஊத்தியோ ஆட்டோ ஓடுறோம், நாங்க எல்லாம் வேற என்னத்தையும் ஊத்தியா ஓடுறோம் அப்படின்ற மாதிரி கேட்ட இதெல்லாம் இருக்குது. ஸோ ஊபர் பிக்மி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கண்டினியூஸா ரைடு எடுக்கலாம். மழை நேரங்கள்ல ஹைக் வரும்.
அதே நேரம் சேஃபாகவும் நம்ம போய் சேர்க்கலாம். ஸோ இதுதான் மூணு விதமான ஆட்கள் தான் இதை இப்ப இருக்கிறாங்க. ஒன்று நம்ம யூஸ் பண்றார்கள், அதுக்கு அடிக்டான டிரைவர்ஸ். இது ரெண்டையும் எதிர்க்கிற நாங்க செஞ்சா ஹையர் எடுத்து தான் ஓடுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம வாங்க ஒரு நீங்க நீங்க இன்னும் பிக்னி செட்டப் பண்ணல உங்களோட மொபைல் அப்படின்னு சொன்னா வாங்க எப்படி நம்ம செட்டப் பண்றது உங்களுக்கு சொல்லித்தரோம். பிக்மி என்று சர்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஆப் காட்டும். ஒன்று பிக்மி, மற்றது பிக்மி டிரைவர் ஆப்னு சொல்லி. இந்த டிரைவர் ஆப் தான் நீங்கள் பிக்மி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறது. ஸோ நம்ம பிக்மி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் முதலாவது உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நான் இங்கிலீஷை கொடுக்குறேன். கெட் ஸ்டார்டட். ஸோ முதலாவது ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனை என்டர் பண்ண சொல்லும். அது 189. ஸோ நீங்கள் முதலாக என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் கோட் வந்து அது உங்களுக்கு மொபைலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. நமக்கு இப்போ வந்துருக்குது 977. ஸோ நீங்கள் முதலாவது ஆப்புக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ரைட்ஸ் நம்ம நார்மலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரைட், அங்கால நம்ம ஃபுட்ஸும் ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். அதுக்குரிய ஃபுட் சேம். அங்கால மார்க்கெட்டுக்கும் நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுகளுக்கும் நீங்கள் என்னென்ன சாமான் வேணுமென்று நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். மற்றது வெஹிக்கிள்ஸ் அல்லது லக்கேஜஸில் நீங்கள் ரெண்டல்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வெஹிக்கிள்ஸையும் நீங்கள் ரெண்டல் பண்ணி கொண்டு வரலாம், திங்ஸையும் நீங்கள் ரெண்டல் பண்ணுற மாதிரி. மற்றது டெலிவரி. ஸோ டெலிவரியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. மற்றது டெலிவரி. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக பார்க்கலாம். மற்றது ட்ராக்ஸ், நீங்கள் ட்ராக்குகளும் ஃபயர் பண்ணி கொள்ளலாம். ஸோ முதலாவது நான் ட்ராக்குக்குள்ளே போகிறேன். ஸோ ட்ராக்குன்னு சொல்லக்கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான ட்ராக்கை நீங்கள் உங்களோட லொக்கேஷனுக்கு வர சொல்ல போகிறீங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று ரிட்டர்ன் ஸ்டெப்பும் இருக்குது, ஒன் வேயும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ட்ராக் 1 2 3 இந்த லொக்கேஷனில் நிற்கிது, நமக்கு பக்கத்தில் 4. ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுக்க அவங்க உங்களை பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ ட்ராக்குரிய அதுதான். டெலிவரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாஷ் டெலிவரி இருக்குது, கொரியர் சர்வீஸ் இருக்குது. ஃப்ளாஷ் டெலிவரின்னு சொன்னால் நீங்கள் வித்தின் ஹவர்ஸ் அப்படியான அந்த இதுக்குள்ளே சென்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் பிக்கப் சென்ட் ரிசீவ் அந்த லொக்கேஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சென்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஃப்ளாஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹார்ட்வேர்லேருந்து இன்னொரு ஹார்ட்வேருக்கு சாமான் அனுப்புறது, அல்லது சில எமர்ஜென்சி லெட்டர்ஸ் உங்களுக்கு இதில் தருவாங்க, நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதுக்குரிய ஆர்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேஸில் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் இப்போ எதுவும் புதிய விதமான பிஸ்னஸ் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏரியாவுக்கு மட்டும் டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கொண்டு நீங்கள் கொரியர் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் பிக்கப் பண்ணுறார்கள் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் தான். மார்க்கெட் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பக்கத்தில் கலனின்னு சொல்லி மார்க்கெட் இருக்குது. ஸோ அதில் நமக்கு தேவையானதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி பக்கத்தில் என்னென்ன பெரிய பெரிய மார்க்கெட்ஸ்லாம் இருக்கோ நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஃபுட்ஸ்க்கு பாருங்கள், ஃபுட்டும் ரைட்ஸும் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த நமக்கு தேவையான மாதிரி சாப்பாடுகள் நாம் ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். நமக்கு பக்கத்தில் இருக்கிற சாப்பாட்டு கடைகள், ரெஸ்டாரண்ட், அங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே அவங்க மெனு போட்டிருப்பாங்க. என்னென்ன மாதிரி உணவு, என்னென்ன மாதிரி வீலன்னு சொல்லி. சில நேரங்களில் ஆஃபர் டைம், இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் டைம்லேயும் ஆஃபர் சேல் உங்களுக்கு போகலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஃபுட். ஸோ நம்ம முக்கியமானது ரைட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் முதல்ல இந்த ஆப்பை வேலை செய்கிறதுக்கு முதல் நீங்கள் உங்களோட லொக்கேஷனை கொஞ்சம் ஒன் பண்ணிக்கொள்ளும் உங்களோட மொபைலில். அப்படின்னு சொன்னால் தான் உங்களோட அக்யூரேட்டான இடம் காட்டும். ஸோ நான் இப்போ இந்த லொக்கேஷன் ஒன் பண்ணிக்கிறேன். கிளனி கேம்பஸ் கிரவுண்டுக்கிட்ட இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷன் காட்டுது. நான் இங்கே இருந்து இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோன்னு வைங்க. நான் இப்போ இருந்து இவரத்துலேருந்து ஒரு பொன்னம்பலவானேஸ்வரர் கோயிலுக்கு நான் லொக்கேஷன் போடுறேன்னு வச்சுக்கொள்ளும். ஸோ இவ்விடத்துலேருந்து பொன்னம்பலவானேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு நான் ஒரு ஆர்டர் போடுறேன்.
இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அவைலபிளான வெஹிக்கிள்ஸ் இருக்குது பக்கத்தில். ஸோ டக் இருக்குது, பைக்ஸ்லேயும் நம்ம போகலாம், சின்ன கார்கள் இருக்குது, மினி வேன், பெரிய கார், மினி வேன், ஸோ பெரிய வேன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் வச்சுருக்குறாங்க. இது நமக்கு அவைலபிளான வெஹிக்கிள்ஸை நமக்கு காட்டும். இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அட் நோடுன்னு சொல்லி ஒரு செக்ஷனும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சிம்பிளாக பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு த ஹொஹுவல சம்பத் ஏடிஎம் வியரிங் எ ரெட் டீச்சர் சம்திங், இப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம டிரைவர்ஸுக்கு கொடுத்து கொள்ளலாம். ஸோ பக்கத்தில் பாருங்கள் கேஷ். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக பேமெண்ட் வந்து நான் கேஷில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குது, டச் இருக்குது, அங்கால லங்கா கியூஆர் இருக்குது. அல்லது நீங்கள் அட் பேமெண்ட் நேரத்தை கொடுத்து நீங்கள் கார்டையும் என்டர் பண்ணி செட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை நீங்கள் கார்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேஷுக்கு பதிலாக கார்டு பேமெண்ட் பண்ணியும் கொள்ளலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொன்னம்பலம் அனுப்பிச்சதுக்கு ஒரு ஆர்டர் போட்டுருக்கிறேன். நான் இப்போ புக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் முதலாவது புக் பண்ண எடுத்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சரியான லொக்கேஷனை கொஞ்சம் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ சரியாக நான் பக்கத்தில் கிரவுண்டு பக்கத்தில் இருக்கிறேன். ஸோ நான் இந்த லொக்கேஷன் சரி, நீங்கள் இந்த லொக்கேஷனை சரியான அளவுக்கு எடுக்கிறதுக்கு உங்களோட ஃபோனில் மொபைல் லொக்கேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். பிறகு நீங்கள் கன்ஃபார்ம் பிக்கப் நீங்கள் கிளிக் சொன்னால் உங்களோட ஆர்டர் ரெடியாக. அவ்வளவுதான் இந்த மொபைல் செட்டப் பண்ணுறேன். விளைஞருக்கு முன் நம்புறேன், யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பேட்டியில் நிறைய ரைடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் சிம்பிளாக செட்டப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் see you guys in the next video with another content.